அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமனுக்கு நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். இவர் கடந்த மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 23 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவரது மகனும் கடைசியாக கைது செய்யப்பட்டார்கள். இருவரையும் காவலில் எடுத்து செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பா நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனை 4 நாட்களும், அதே போல நாகேந்திரனை 3 நாட்களிலும் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த 3 நாட்கள் விசாரணை நாகேந்திரனிடம் நடைபெற்ற நிலையில, அதே போல அஸ்வத்தாமனை 4 நாட்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று மீண்டும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. குறிப்பா நாகேந்திரனின் மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன் வருகின்ற 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டதன் பேரில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு பூந்தமல்லி கிளை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அதே போல பிரபல ரவுடியான நாகேந்திரன் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்போடு வேலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே சிறையில் கடந்த 25 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது அவரை போலீஸ் காவல் எடுத்து விசாரணை மேற்கொண்டார்கள். தந்தை மகன் இருவரிடமும் பல்வேறு கேள்விகளை போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பா ஆம்ஸ்ட்ராங்குடன் எந்த வகையில இவர்களுக்கு விரோதம் ஏற்பட்டது, எந்த வகையில், அதாவது நில தகராறு பஞ்சாயத்து மூலியமாக இந்த மோதல் போக்கு ஏற்பட்டதா, முன்விரோதம் இருந்தாலும் அவரிடம் ஆம்ஸ்ட்ராங்கிடம் அஸ்வத்தாமன் எவ்வாறு நெருக்கமாக இருந்தார் என்பது குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாகேந்திரனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் முன்விரோதம், அதாவது ஆம்ஸ்ட்ராங்குக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் உங்களுடன் இணக்கமாகவே செல்ல விருகிறேன் என்று அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங்கிடம் சொல்லி அவருடைய மகளுடைய பிறந்தநாள் உள்ளிட்டவற்றை கலந்து கொண்டிருப்பதாகவும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. நெருக்கமாக காட்டிக்கொண்டு அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதும் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே நாகேந்திரன் உடல்நலை கோளாறு காரணமாக மருத்துவமனைக்கு செல்லும் போதெல்லாம் மகன் அஸ்வத்தாமனிடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பேசியதாக அஸ்வத்தாமன் வாக்குமூலம் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. முதலில் மௌனம் காத்த அவர் பின்பு சில விஷயங்களை போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாகவும் தற்போது விசாரணைகள் முடித்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேரையும், தந்தை மகன் மற்றும் 2 பேரையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில மகன் அஸ்வத்தாமனுக்கு 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கவும், அதே போல தந்தை நாகேந்திரனை 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கவும் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் இருவரும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு சிறைகளுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அஸ்வத்தாமன் பூந்தமல்லி கிளை சிறையிலும், நாகேந்திரன் வேலூர் மத்திய சிறைக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்.